சொன்னால் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் மத்தேயு 21:15 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? தேவனை உயர்த்தி பாடுவார்கள், தேவனை உயர்த்தி துதிப்பார்கள், தேவனை கனப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம வந்துட்டோமானால் நமக்கு மூன்றாவது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்? தேவனை உயர்த்தி ஆர்ப்பரித்து, அப்படின்னா மெதுவா பாடுறதில்ல, மெதுவா துதிக்கிறது இல்ல, நல்ல சத்தமாக கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிக்கிறது தான் பிள்ளைகளுடைய சுபாவம். நல்லா கத்துவாங்க பாத்தீங்களா பிள்ளைங்கள்லாம், கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டாங்க. அவளை நல்லா கத்தி கர்த்தரை, அதாவது எப்படின்னா கர்த்தரை துதிப்பதற்கு இன்னொருத்தையெல்லாம் தப்பா நினைப்பானே அப்படின்னு எல்லாம் நம்ம துதிக்கூடாது. யார் எதை பத்தியும் கவலையே கிடையாது. என் பொருள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் விடுதலையோடு கூட நம்ம துதிப்பேன். அழகா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் கொடுத்த குரல் இது, நான் அவளை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. அப்படி மூன்றாவது காரியம், ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் ஒரு துதிக்கிற சுபாவத்துக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா.